பத்திரிகையாளர்களிடம் மோதிய வைகோவுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் ஒரே தகராறு, சண்டை வந்துருச்சு. வைகோ என்ன சொன்னார், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இது 3 திமுக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஆட்சி நிறுத்தி இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க அரசாங்க உலகத்தில்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது வேறு விஷயம். ஆனால் சொல்கிற கருத்து சரியான கருத்து தானே. இப்போ பாருங்கள், எல்லா அரசாங்க ஆஃபீஸ்லேயும் லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும் லஞ்சம் வாங்க பயப்படுறான். ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, இதுக்கு லைசன்ஸுக்கெல்லாம் பணங்க பயப்படுறான். அப்போ நல்ல மாற்றம் தானே. அதை தான் அவர் சொல்கிறார். யார், ஒரு வைகோ அந்த கூட்டத்தில். அங்கே ஒருத்தன் இவங்க தினகரன் திமுகவோட இவங்க ஏஜென்ட்டு, அவன் நிருபர் என்ன சொல்கிறான், ஏன் நீங்கள் அங்கே இருக்கும்போது தெரியலையா? அவர் சொன்னார், ஐயோ அவங்களோட கூட்டணி இருந்தேன்னு சொல்லலை நான் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறேன்யா, ஃபுல்லாக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறார். உடனே 2 பேத்துக்கு சண்டை வந்துடும். இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சதுரடிக்கு இவ்வளோ ரேட்டு வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், பிறகு கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டார்ல. அந்த கூட்டணியில் இருந்தாங்கிறத நான் மறைக்காத செய்கிறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேசுகிறது அயோக்கியத்தனம் இல்லை. கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே கூட்டணி அட்டாக் பண்ணுறது என்ன அரசியல் தர்மம்? மனச்சாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாமல் இருந்தேன். அது என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணியை இருந்துக்கிட்டே விமர்சனக்கூடாது. உங்கள் கருத்தை நான் ஏன் ஏற்றுக்கணும்? நான் என்ன சொல்கிறேன், வைகோவை பொறுத்தவரை அவர் முன்னாடி அவர் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கட்சி மாறுவார், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் முன்னாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2Gயில் உங்கள் பூனா எப்படி இந்த கூட்டம் கொள்ளையடித்தது, அது அறிவாலயத்துக்கு எப்படி சூட்கேஸில் பணம் போச்சுங்கிறதெல்லாம் அப்போவே சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த சாதிக் பாட்சா 2G வழக்கில் சம்பந்தப்பட்ட ராஜாவுக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு பல ரகசியங்கள் தெரியும். சிபிஐ அவரை விசாரிக்க ஆரம்பிக்கும்போது அவரை ஸ்டாலின் போய் சந்தித்தார். சந்தித்ததுக்கு பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த கொலை இது தற்கொலை அல்ல, கொலை தான், இதை செய்தது ஸ்டாலின் தான் அப்படின்னு வைகோ ஓப்பனாக சொன்னார். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன சாதிக் பாட்சாவுடைய மனைவி, அந்த சாதிக் பாட்சாவோட மனைவியே என் கணவரை கொன்றது ஸ்டாலின் தான் சொன்னாங்க. இதை வெளிப்படுத்தி கொண்டு வந்ததே வைகோ தான். அவர்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம் என்னென்னா, எலெக்ஷன் வரும்போது கட்சி மாறிடுவார். ஆனால் இவர்களுடைய ஊழலை பற்றியெல்லாம் ஏற்கனவே எடுத்து சொன்னவர் தான். அதனால் இப்போவும் சொல்கிறாரு, உனக்கு ஏன் தினகரன் பத்திரிகைக்கு கோபம் வருது? தினகரன் பத்திரிகையை பார்த்து கேட்குறேன், நீ கவரில் 100, 500 ரூபா, 1000 ரூபா வாங்காதவனா பத்திரிக்கை நிருபர்? இதே கருணாநிதி இருந்திருந்தால் நீங்கள் இப்படி பேச முடியுமா? எந்த எதிர்கட்சி உங்களும் ஆள வச்சு அடிப்பார்ல. அது மட்டுமா, அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வேலையை விட்டு தூக்குங்கம்பார்ல. இவர் செய்கிற அயோக்கியத்தனை எதுவுமே பத்திரிக்கைக்காரன் பேசக்கூடாது, பேசுனா அடிப்பார். அதனால் பத்திரிக்கைக்காரன் நீ யோகியன்னு மட்டும் பேசாதப்பா. நானும் ஊடகத்தில் இருக்கேன். இங்கே பூரா எப்படிப்பட்ட அயோக்கியர்கள்னு எனக்கு தெரியும். காவல்துறையில் இருந்து எவன் லஞ்சம் வாங்கினான்னு அத்தனை பேரையும் என்னால் சொல்ல முடியும், எந்தெந்த பத்திரிக்கைக்காரன் வாங்கினான். நீ யோகியம் கிடையாது. அதனால நீங்கள் போய் இங்கே தகராறு பண்ணுற. அன்றைக்கி ஏற்கனவே விஜயகாந்தோடு போய் தகராறு பண்ணி அவரை அடிக்க வந்தார். இப்போ வைகோ இது பண்ணுறாரு. அதனால் அரசியல்வாதிகளில் மோசமானவங்க இருக்காங்கன்னு நான் பல தடவை பேசியிருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய ஊடகத்திலேயும் அயோக்கியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அதுவும் நீ தினகரன் பத்திரிக்கையோட பத்திரிக்கையாளர், தினகரன் பத்திரிக்கை ஸ்டாலினோட கையாளுங்க. அவங்க சார்பில் நீ பேசுனா உங்ககிட்ட எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால் இந்த விஷயத்தில் வைகோ வெர்சஸ் தினகரன் பத்திரிக்கைனா நம்ம வைகோவுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா தினகரன் பத்திரிக்கை அயோக்கிய பத்திரிக்கை, திமுகவின் ஏஜென்ட்டு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. கோயில் பிரசாதத்திலும் கொள்ளையடிச்சிருக்கான் திமுக காரன். இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் மதுரை கிளையில் ஒருத்தர் கேஸ் போட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, விதவிதமாக கொள்ளையடிச்சிருக்கான், வெளியில் தெரியாமல். யோகியர் சேகர் பாபு பெரிய யோகியர் மாதிரி விபூதி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பெரிய பக்தர் மாதிரி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணியிருக்காரு. என்ன நடந்தது? கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க. அதில் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆர்டர் என்ன இருக்குன்னா, கோயில் நிர்வாகமே அந்த பிரசாதத்தை தயாரித்து கோயில் நிர்வாகமே அதை விற்கணும். அதில் வரக்கூடிய லாபத்தை கோயிலுக்கு போகணும். இதுக்காகத்தான் கோயிலுக்கு வருமானத்தை பெருக்கணும்ல. அதனால் பிரசாதத்தை கோயில் நிர்வாகம் கிடச்சிச்சுன்னா, இந்த தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னு இங்கே கலப்படம் பண்ணுவான், தரமில்லாத இதை பிரசாதத்தை உருவாக்குவான். இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கல்ல,
திருப்பதி நிர்வாகமே அதை பண்ணுவாங்க. ஒரிஜினல் நெய் அவங்களே மாடுகளெல்லாம் வளர்க்குறாங்க. அந்த மாடுகளில் பாலை எடுத்து ஒரிஜினல் நெய்யை வச்சு பண்ணுவாங்க. அதனால தான் திருப்பதி பிரசாதம் உலகளவில் ஃபேமஸ். அவ்வளவு ருசியாக இருக்கும். குறைந்த விலையில் 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய லட்டு கொடுப்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதே இது நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா கலப்படை நெய்யை போடுவான், தரம் குறைஞ்சி இருக்கும், லாபத்தை பார்ப்பான். அதனால் எல்லா கோயில்கள்லேயுமே இந்து அறநிலையத்துறையில் இது போட்டாங்க ஜிஓ. பிரசாதத்தை கோயில் நிர்வாகம்தான் தயாரிக்கணும், கோயில் நிர்வாகம் தான் விற்கணும்னு. இவன் திருட்டு கூட்டம், திருட்டு ஆட்சி. இந்த திமுக காரணம் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கான், செந்தில் பாலாஜியை வச்சு பிரசாதத்தில் தயாரிக்கும் இதை வந்துக்கிட்டு தனியாருக்கு கொடுத்துருக்கான். ஏன்னா தனியாருக்கு கொடுத்ததில் 40% இவங்க. அதனால் என்ன, பிரசாதம் தரம் குறைஞ்சி போகும், அரசு கோயிலுக்கு வர வேண்டிய லாபமும் போயிடும், தனியாருக்கு போயிடும். இந்த அயோக்கியத்தனத்தை ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை இப்போ ஒருத்தன் கண்டுபிடிச்ச பாவம் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு ஹைகோர்ட்டு கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. இப்போ தாவேக்கா அரசாங்கம் தானே, அவங்க சொல்லிட்டாங்க இன்றைக்கோடு முடிஞ்சு போகுது இவங்க இது கான்ட்ராக்டு, நாளையிலேருந்து நாங்கள் கோயில் நிர்வாகமே பிரசாதத்தை தயார் பண்ண போகிறோம், நாங்களே விற்க போகிறோம், லாபத்தை அரசாங்கத்துக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. நல்ல வேலை இவங்க திரும்பி வந்திருந்தான்னு வைங்க, நமக்கே தெரிஞ்சிருக்காது இந்த பிரசாதத்தை இவங்க தனியாருக்கு கொடுத்து 40% கமிஷன் வாங்கினது கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறது இவங்களை பற்றிய அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது பராசக்தின்னு ஒரு படம் வந்ததில்லை சமீபத்தில், நம்ம விஜயுடைய ஜனநாயகனுக்கு எதிராக விட்டு மண்ணை கவுனாங்கல்ல, கேவலப்பட்டாங்கல்ல, அது உதயநிதியோட இது தானே, ரெஜெண்ட் ரிலீஸு. இவங்க பினாமி தான் அதை தயாரித்தது. அதில் அந்த படத்துக்கு டைரக்டர் ஒரு லேடி, சுதா கொங்கரா அப்படிங்கிற லேடி தான் அதை இது டைரக்ட் பண்ண. அவங்க பெரிய டைரக்டர் தெலுங்குலலாம். இந்த கூட்டம் அவர்களை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க என்ன நினச்சி வந்துட்டாங்க, 1 லட்சம் கோடி வரை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, பணத்தை ஒழுங்காக கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு 8.5 கோடியில் 1 பைசா கொடுக்கல. அவங்க போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. வழக்கை போட்டதுக்கப்புறம் இப்போ உயர்நீதிமன்றம் கேட்டுருக்காங்க, அந்த படத்தில் எவ்வளோ லாபம் வந்தது, எவ்வளோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. இந்த கூட்டம் எப்படின்னா, இவன் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிப்பான், ஆனால் அவன்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டான். சன் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா 12,000 ரூபா அதையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க இதில் எல்லாம். ஆனால் இவங்க சம்பாதிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடி. அதே மாதிரி திமுககார எப்போவுமே நீங்கள் லெஜெண்டில் வேலை பார்க்குறவங்க போய் கேளுங்க எவ்வளோ சம்பளம்னு, எவ்வளவு எத்தனாம் தேதி சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. பாருங்கள், இது பண்ணிங்க பாருங்கள், ஒன்றும் சம்பளமும் கொடுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். பாருங்களேன், டைரக்டருக்கே சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கல. இவங்க 30,000 கோடி 40,000 கோடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கேஸு போட்டாங்கல்ல, இவங்களே திரும்பி ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா வழக்கம் போட முடியாது, உடனே ஒரு பொய் கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருப்பான். ஆக எவ்வளவு கொடூரமானவர்கள் பாருங்கள். மற்றவன் வயிற்றில் அடிக்கிறான், இவன் மட்டும் வெளிநாடுகளில் போய் முதலீடு செஞ்சுட்டு பாவம் தொழிலாளர்களின் வயிற்றுலெல்லாம் அடிக்கிறான். போய் நான் சொல்லக்கூடிய நிறுவனங்கள், திமுகவின் குடும்பம் சார்ந்த நிறுவனங்களில் போய் பாருங்கள், எவனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறான், எவனுக்கு எவ்வளோ குறைவாக சம்பளம் கொடுக்குறான். அது மாதிரி டைரக்டர் கையை வச்சுட்டாங்க. அவர் 8.5 கோடின்னு போயிருக்காரு. ஆளுங்கட்சியில் இல்லை, அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உயர்நீதிமன்றத்தில் போய் சம்பளத்தை வாங்க வேண்டிய கேவலமான நிலைமையில் இருக்குது. உருப்படுவீங்களே நீங்கள், ஒவ்வொருத்தனை 50,000 கோடி 60,000 கோடின்னு சம்பாதிச்சுட்டு வேலை பார்க்குறவனுக்கு இதுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு கிடையாது. எதுக்கு ரெஜெண்ட்டுன்னு சொல்லி எதுக்கு நீ ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துகிற? உன் நிறுவனத்தின் மூலம் தானே எடுத்த உன்னுடைய பினாமியில். அதனால் கேவலமானவர்கள், தொழிலாளியின் வயிற்றில் அடிப்பவர்கள். அதனால் இந்த சுதா கொங்கராவுக்கு நீதி கிடைக்கட்டும், அவர் சம்பளம் ஒழுங்காக சேரட்டும்.